சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன எபிசோடில் லக்ஷ்மி பாய் ஷிண்டே அப்படின்ற அந்த அற்புதமான சாய் பக்தையை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இவங்களை பற்றி பல விஷயங்கள் சாய் சச்சரித்ரால இருந்தாலும் இவங்க கிட்டேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நமக்கு நிறையா இருக்குது. காரணம் என்னன்றது உங்களுக்கு நான் முன்ன எபிசோட்லேயே நான் சொல்லியிருந்தேன். என்ன காரணம்னா, எதிர்பார்ப்பே இல்லாம ஒரு பக்தி அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அந்த எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு பக்தி அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு மனசுல தோணும், நம்ம என்ன பாபா கிட்ட பெருசா எதிர்பார்க்கிறோம்னு. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேனே, இப்போ நம்ம கோவில் வழியா போறோம். கோவிலுக்குன்னு போகல, கோவில் வழியாக போகிறோம். நான் சொல்றது நல்லா சிந்திச்சு பாருங்க. கோவில் வழியா போறோம். கோவில் வழியாக போகும்பொழுது நம்ம பாபா கிட்ட என்ன சொல்றோம்? பாபா, எனக்கு அந்த காரியத்தை நடத்தி கொடுத்துருங்க. அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனா கோவிலுக்குன்னு நம்ம மெனக்கெட்டு போக மாட்டோம். போற வழியில பாபா எனக்கு கண்டிப்பா நல்லா இருக்கணும் அப்படின்னு அந்த காரியம் நடக்கணும்னு நம்ம யோசிச்சுட்டு போயிடுறோம். ஒரு சின்ன ஒரு விஷயத்துல பாபா கிட்ட சொல்லிட்டு, ஆனா பெரிய பழிய பாபா மேல என்ன தூக்கி போடுறோம்? எனக்கு நடக்கவே இல்லை, பாபா கிட்ட நான் எவ்வளோ வேண்டினேன் அப்படின்னு சொல்றோம். அந்த எதிர்பார்ப்பே வேண்டாம். அப்ப அந்த எதிர்பார்ப்பு இல்லாத பக்தின்றது என்ன அப்படின்னா, பாபா நீங்க எனக்கு என்ன வேணாலும் கொடுங்க, எனக்கு என்னுடைய வாழ்க்கையில அது நல்லதாக இருந்தால் நீங்க எனக்கு கொடுங்க, அப்படி கெட்டதாக இருந்தால் எனக்கு அது வேண்டவே வேண்டாம். அது பெரிய சொத்தாக இருந்தாலும் சரி, புகழாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு பாபா என்ன கொடுக்குறாரோ அது போரும். இந்த மாதிரி எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு பக்தி தான் லக்ஷ்மி பாய் ஷிண்டே அப்படின்றவங்க கிட்டேருந்து நம்ம கத்துக்கணும். அது போன எபிசோட்ல சொல்லியிருந்தேன். அவங்க இறந்து போகும் பொழுது அந்த தருணமே ரொம்ப மெய் சிலிர்க்க வைக்கும் ஒரு தருணம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். காரணம் என்ன? லக்ஷ்மி பாய் ஷிண்டே பாபாக்கு கொடுத்துட்டு, பாபா சாப்பிட்டுட்டு அந்த மிச்சத்தை லக்ஷ்மி பாய்க்கு கொடுப்பாராம். அம்மா நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஆனா லக்ஷ்மி பாய் ஷிண்டே அதை மிச்சம் இருக்கிறத சாப்பிடாம அதை எடுத்துட்டு போய் நேரா ராதாகிருஷ்ணமாயி அப்படின்னு ஒரு அம்மையார், அவங்கள பத்தி பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்மளோட சேனல்ல பார்ப்போம். அந்த ராதாகிருஷ்ணமாய் அப்படின்ற அந்த பக்தை கிட்ட போய் இவங்க லக்ஷ்மி பாய் ஷிண்டே கொடுத்து பாபா வச்ச மிச்சத்தை ராதாகிருஷ்ணமாயி சாப்பிடுவாங்க. நம்ம நிறைய பேர் அந்த பாபா கூட வாழ்ந்த பக்தர்கள் அவங்க ஜெனரேஷன் சொல்லி நான் கேள்விப்பட்ட ஒரு விஷயம். ஒருவேளை பாபா கொடுத்த அந்த மிச்சத்தெல்லாம் ராதாகிருஷ்ணமாயி சாப்பிட்டதுனாலதான் அவங்களுக்கும் முகத்துல அவ்வளவு ஒரு தேஜஸோ, அதனாலதான் அவங்களுக்கும் அந்த வாக்குப்பலிதம் இருக்கோ, அதனாலதான் பல பக்தர்கள் அவங்களையும் ஒரு தெய்வம் மாதிரி வணங்குறாங்களோ அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ராதாகிருஷ்ணமாய். ஆனா லக்ஷ்மி பாய் ஷிண்டேக்கு எதுவுமே வேண்டாம். பாபாவோட தரிசனம் கிடைத்தால் போரும், பாபா கூட இருந்தால் போரும், இதே எண்ணம் தான். அவங்க இறந்து போற சமயம் அவங்களுக்கு மனிதர்கள் யாருக்குமே தெரியாது நம்ம இப்ப இறந்து போறோம், அப்ப இறந்து போறோம்னு. அவங்க தினசரி அவங்களுடைய வாழ்க்கையில அவங்க ரொட்டீன் என்ன அப்படின்னா, தினம் போய் பாபாவோட ஆர்த்தியை கேட்பாங்க. அது எல்லா ஆர்த்தியும் பாபாக்கு பாடிட்டு தான் இப்போ நைட் ஆர்த்தி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு வந்து தூங்குவாங்க. அதே மாதிரி அந்த நாளன்று லக்ஷ்மி பாய் ஷிண்டே போய் ஷேஜார்த்திக்கு போயிட்டு ஷேஜார்த்தி முழுக்க பாடுறாங்க. இப்போ ஷேஜார்த்தின்னு சொல்லும் பொழுது அந்த ஓவாலு ஆரம்பிக்கிறதுலேருந்து பாவுலா பிரசாதாத்தா முடியற வரைக்கும் அந்த ஒரு அபங்கும் ஒரு ஆர்த்தியும் கேட்க கேட்க அவ்வளவு அழகா இருக்கும். அந்த நைட்டு பாடும் பொழுது பாபாவை தூங்க வைக்கிற மாதிரி ஒரு ஆர்த்திகள் எல்லாமே அவ்வளவு இனிமையா இருக்கும். கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அதுலதான் கடைசி ஆர்த்தியில வரும், பாவுலா பிரசாத் ஆத்தா விட்டோ நீ ஜாவே, பாபா ஆத்தா நீ ஜாவே, ஆப்புலா தோ ஷம கலோ ஏதஷே பாவே. இந்த அர்த்தம் என்ன அப்படின்னா ரொம்ப அழகான அர்த்தம். அந்த அர்த்தத்துல என்ன சொல்றார்? பாவுலா பிரசாத் ஆத்தா விட்டோ நீ ஜாவே. விட்டோ அப்படின்னா விட்டோபா, பாபாவை அப்படி சொல்றார், விட்டல்நாத் அப்படின்னு. பாபா பிரசாதம் எல்லாம் வாங்கியாச்சு. அடுத்த லைன் அஸ்ரம கலோ ஏதஷே பாவே அப்படின்னு வருது இல்லையா? உன்னோட எவ்வளவோ சிரமங்கள் தாண்டி நீ எவ்வளவு டயர்டா இருப்பேன்னு எங்களுக்கு தெரியும் பாபா, அப்படியே களைத்து போய் சோர்ந்து போய் நீ இருப்ப பாபா, அதனால நீங்க தூங்குங்க பாபா அப்படின்னு சொல்ற அந்த வரிதான். அவ்வளவு அழகா இந்த வரிகள் எல்லாம் பாடி ஷேஜார்த்திய பாடி முடிச்சிட்டு வீட்டுக்கு வராங்க. வந்ததுக்கு அப்புறம் சச்சரித்தால இருக்கக்கூடிய சாப்டர் 42 அங்க இருக்கிற பக்தர்கள் எல்லாம் படிக்க சொல்றாங்க.
இப்போ லக்ஷ்மிபாய் ஷிண்டே நான் சொன்ன மாதிரி பாபா சமாதியானதுக்கு அப்புறம் பல பல வருடங்கள் இருந்தாங்க. பாபா சமாதியானது 1918. நான் தான் உங்களுக்கு சொன்னேனே, பாபாவோட சிலை பண்ணி அந்த சிலையை பார்த்து சொன்னாங்களாம், பாபாவை நேர்ல பார்த்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த சிலையை பார்த்தா இருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு பக்தி லக்ஷ்மிபாய்க்கு. ஷேஜார்த்தி முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இருந்த எல்லாரையும் சாப்டர் 42 ஆஃப் சாய் சச்சரித்ரா, இன்னைக்கும் நீங்க வந்து சாப்டர் 42 பார்த்தீங்கன்னா பாபா லக்ஷ்மிபாய் கிட்ட கொடுத்த அந்த நவநாணயங்கள் பத்தி எல்லாம் இருக்கும். அந்த சாப்டர் 42வது சாப்டரை பாராயணம் பண்ண சொல்றாங்க. அவங்களும் அதை பாராயணம் பண்ணி முடிச்சுட்டு நிம்மதியா அந்த இடத்துல யாருக்கும் எந்த ஒரு சிரமமும் கொடுக்காம லக்ஷ்மிபாய் சமாதி ஆயிட்டாங்க. இவ்வளவு விஷயங்கள் நடக்கிறது அன்னைக்கு ஏகாதசி. இவ்வளவு விஷயங்கள் நடந்த காரணம், அவங்க போகணும்னு நினைச்ச அந்த தருணமும் பாபாவோட நாமத்தை சொல்லிட்டே போகணும். இப்போ இவங்க கிட்டே இந்த நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு சின்ன விஷயம் இருக்குங்க. அது ஒரு சின்ன மிராக்கிள் மூலமாக நான் உங்களுக்கு சொல்றேன். இவங்க கிட்ட நம்ம கத்துக்கிற விஷயம் அப்படின்னா, அந்த நவ நாணயங்கள் பாபா கொடுத்தார் அப்படின்னு சொன்னேன். அந்த நவ நாணயங்கள் அப்படின்றது நவவித பக்தி. ஒரே ஒரு பக்தியை நம்ம கடைபிடிப்போம். இன்னிலிருந்து அதை வச்சுப்போம். அது கடவுளோட நாமத்தை கேட்டாலும் சரி, கடவுளோட கீர்த்தனைகளை பாடினாலும் சரி, பாபாக்கு பூஜை பண்ணினாலும் சரி, சக்கிய பக்தியாக இருந்தாலும் சரி, தாசிய பக்தியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதமான பக்தியை நம்ம கடைபிடித்து அந்த பக்தி மூலமாக பகவானை அடைய வேண்டும் அப்படின்றது நம்மளோட குறிக்கோளா நம்ம எடுத்துக்கணும். எனக்கு தெரிந்த ஒரு நபருக்கு நடந்த ஒரு அற்புதமான மிராக்கிளை உங்களுக்கு சொல்றேன். காரணம் என்னன்னா, அந்த நபர் என்கிட்ட அவரோட பேரு சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன் அப்படின்னா, ஜென்ரலாவே எந்த விதமான பப்ளிசிட்டியும் யாருக்கும் தேவை கிடையாது. இப்போ அவர் வந்து சில தவறுகள் வாழ்க்கையில பண்ணி இனிமே தவறே பண்ணக்கூடாது, பாபா எப்படி நவநாணயங்கள் அந்த லக்ஷ்மிபாய்க்கு கொடுத்தாரோ, எப்படி உண்மையான பக்தியை பாபா ஏத்துப்பாரோ, இன்னிலிருந்து நான் நிச்சயமாக பாபாவோட தீவிரமான பக்தனாக இருப்பேன்னு ஒரு உறுதி எடுத்து வாழ்க்கையில அவ்வளவு ஒரு நல்ல நபரா பண்ணின தவறுகள் எல்லாம் உணர்ந்து, இனிமேல் அந்த தவறை இத்தனூண்ட கூட என்னோட வாழ்க்கையில நினைக்க மாட்டேன் அப்படின்னு உறுதி எடுத்து அப்படியே வாழ்க்கையில போயிட்டே இருக்கார் ஒரு நாளும். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த உறுதி எடுத்திருக்கார் அப்படின்னா, அந்த வாரம் வெனஸ்டே வந்து அவரோட காரை போய் சர்வீஸ்க்கு விடுறார். சரி, காரை சர்வீஸ்க்கு விட்டுட்டு மறுநாளே நீங்க கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்களாம். அதனால ஒரு வியாழக்கிழமை போய் காரை கலெக்ட் பண்ணிக்கலாம், கார் சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவரோட காரை கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இந்த சர்வீஸ் கராஜ்க்கு போயிருக்காரு. அந்த இடத்துல இருந்து காரை கலெக்ட் பண்ண போகும்பொழுது மனசுல யோசிக்கிறார். கார் வெளியில நின்று, பாபா எல்லா இடத்துலயும் நீங்க இருக்கீங்க. எப்படி மேல வானத்தை பார்த்து யோசிக்கிறார். பாபா இங்க எல்லா இடத்துலயும் நீங்க இருக்கீங்க, நான் பண்ண அந்த தவறையும் மன்னித்து என்னையும் உங்களுடைய பக்தனாக நீங்க ஏத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு முறை எனக்கு யார் மூலமாவது சொன்னா போதும் பாபா அப்படின்னு அப்படியே யோசிக்கிறார். யோசிச்சுட்டு காரை திறந்து காருக்குள்ள ஏறுறார். ஏறி கார் எடுத்துட்டு அப்படியே முன்னாடி போறாரா. அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கிங் விஷயத்த பார்க்குறார். ஆச்சரியப்பட்டு போறார். காரணம் என்ன அப்படின்னா, அந்த எல்லா கார்லயும் நீங்க பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த ஏசி இருக்குல்ல, அந்த வெண்ட் கிட்ட சின்னதாக ஒரு பாபாவுடைய படம் இருக்கு. அவர் பாபா படம்லாம் வைக்கவே இல்லை. அப்போ அவர் யோசிக்கிறார், பாபா இந்த படம் எங்கேருந்து வந்தது, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. உடனே இந்த கார் சரி பண்ண நபர் ஒருவேளை இந்த பாபா படத்தை தெரியாம உள்ள வச்சுட்டாரோ அப்படின்றதுக்காக மறுபடியும், ஏன்னா அந்த கார் எடுத்து சும்மா திருப்பி இருக்கார் அவ்வளவுதான். அப்போ உடனே பார்த்துட்டார், அந்த ஏசி கிட்டக்க ஒரு சின்ன பாபாவுடைய படம் இருக்கு. சரி, இந்த கார் சரி பண்ண அந்த நபர்கிட்ட போய் மறுபடியும் போய் காரை நிறுத்தி சொல்றார், இந்தாங்கப்பா நீங்க தெரியாம ஒரு பாபா போட்டோ உள்ள வச்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இந்த சரி பண்ண நபர்கிட்ட கொடுக்குறார். அவர் சொன்னாரா, சார் என்ன சார் சொல்றீங்க, இப்போ உங்ககிட்ட காரை கொடுக்கும் பொழுது கூட உள்ள எதுவும் இருக்கா அப்படின்னு முழுக்க பார்த்தேன், வெண்ட் ஏசி கிட்டலாம் ஒரு படமும் இல்லையே, என்ன சார் நீங்க உளர்றீங்க அப்படின்னு கேட்டாராம். உடனே ஒரு சொன்னார், என்னப்பா நீங்க உளர்றீங்க சார், நிஜமாவே நீங்க கார் இப்போ வாங்க வரேன்னு சொன்ன உடனே கூட ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி கூட காருக்குள்ள ஏதாவது இருக்கான்னு எல்லாமே பார்த்துட்டு, முன்னாடி பின்னாடி சீட்ல எல்லாமே பார்த்துட்டு உங்ககிட்ட கார் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கேன். எப்படி சார் இந்த படம் ஏசி கிட்ட இருக்கும், அதுக்கு வாய்ப்பே இல்லை, நிச்சயமாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட சொல்றார். இந்த மனிதர் என்ன வேண்டினார், வானத்தை பார்த்து,
பாபா நான் பண்ண தவறு எல்லாம் மன்னித்து என்ன உன்னுடைய பக்தனாக ஏத்துக்கோன்னு ஒரே ஒரு விஷயம் காமிங்க. உண்மையாகவே நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி அந்த கார்காரர் பார்த்திருக்கார், எதுவுமே இல்ல. அந்த சமயம் அந்த வெண்ட் கிட்ட பாபாவோட போட்டோ இருக்குன்னா இது யாருங்க வைக்க முடியும்? அப்போ நம்ம யோசித்து பார்த்தால் ஒரே விஷயம் நம்மளுக்கு புரியும். நீங்க யோசித்து பாருங்களேன், உங்களுக்கு தெளிவாக ஒரு விஷயம் புரியும். பாபாக்கு உள்ள வரணும், நம்மளுடைய வாழ்க்கையில வரணும், நம்ம வீட்டுக்கு வரணும், நம்மளுடைய எண்ணங்களுக்குள்ள வரணும் அப்படின்றதுக்கு அவருக்கு ஒரு கதவு தேவை கிடையாது. எதுவுமே அவரை நிறுத்தவே முடியாது. பாபா இந்த இமை நம்மளுடைய கண்ணு நீங்க சிமிட்டுறீங்கல்ல, அந்த பிளிங்க் ஆஃப் an eye அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கண்ணிமைக்கும் நேரத்துக்குள்ள அவர்னால ஒரு லீலை பண்ண முடியும் அப்படின்றதுதான் ஒரு விஷயத்திலையும் காமிச்சிருக்கார். இதை எதற்காக இங்க சொன்ன அப்படின்னா, அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையில தவறுகள் பண்ணியிருந்தாலும் இந்த 9 விதமான பக்தியில ஒரு பக்தியை தான் கடைபிடித்தார். அது என்ன அப்படின்னா, ஒரு நாளும் கார்ல போகும் பொழுதோ வரும் பொழுதோ பாபாவுடைய நாமத்தை கேட்பார். எப்பெல்லாம் முடியறதோ பாபாவோட நாமத்தை சொல்லுவார். அப்பேற்பட்ட பக்தனை மன்னித்து பாபா ஒரு லீலையை நிகழ்த்தியிருக்கார் அப்படின்னா, நம்மளும் மனிதர்களாக இருக்கோம், தெரிஞ்சோ தெரியாமலோ 1000 தவறுகள் பண்ணியிருப்போம். பாபா கிட்ட ஆத்மார்த்தமாக மன்னிப்பு கேட்டு நம்மளையும் ஒரு உண்மையாக பக்தனாக ஏத்துக்க வேண்டும்னு பாபா கிட்ட சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி கேட்போம். நிச்சயமாக நம்மளையும் பாபா ஏத்துப்பார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. உங்க எல்லாருக்கும் தெரிந்த மாதிரி அடுத்த எபிசோட் நம்ம சேனல்ல 100th எபிசோட், பாபாவுடைய 100வது எபிசோட். உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமான கிஃப்டா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த எபிசோட்ல என்ன கிஃப்ட் வரப்போகுது அப்படின்னு யோசிச்சுட்டே இருங்க. அந்த எபிசோட்காக காத்திருங்க. நிச்சயமாக அடுத்த வாரம் வியாழக்கிழமை அந்த அற்புதமான பொக்கிஷத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.